அந்த அளவுக்கு பாருக்கான நியாயமான விஷயங்கள், பார்க்காத அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நெறைய எடுத்து நான் பேசியிருக்கேன். போன சீசன்லன்னு சொல்லும்போது, பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயத்த 1 ஹார்ல ரிவீல் பண்றது, ஐ மீன் 1 ஹார்ல ரிவ்யூ பண்றது, 1 ஹார் அனலைசேஷன் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் பக்கா வேஸ்ட். அது சேனலுக்கான சைடா மட்டும் தான் இருக்கும். ஹோஸ்ட்டுக்கான சைடா மட்டும் தான் இருக்கும். செலிபிரிட்டிக்கான சைடா மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் பார்த்துட்டு பேசும்போது தான், நிஜமா நடந்திருக்க விஷயங்கள், நியாயமான ஒரு சில விஷயங்கள். அதுலயுமே லைவ் அப்படின்னு சொல்லும்போது, அது ஃபுல்லா 24 ஹார்ஸ் லைவ்ல. அதுவே ஒன் டே பிஹைண்டா தான் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் 1 ஹார்ல இன்னும் எவ்வளோ ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன் போன சீசன் மாரி ஏன்னா பாரு மேல மட்டும் தான் போன சீசன் போச்சு. பாரு இல்லன்னா கன்டென்ட்டே இல்ல அப்படிங்கிற மாரி. ஆனா பாரு அதே சமயத்துல பாசிட்டிவாவும் காட்டக்கூடாதுன்றதுல சேனல் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ கன்டென்ட் அவ மேல வரணும். ஆனா அந்த கன்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருக்கணும். அவள தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவளுக்கான அந்த ஒரு அ விஷயங்கள வந்து எப்படிலாம் தப்பா நரேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் ஹோஸ்ட் வந்து நரேட் பண்ணுவாரு வீக்கெண்ட்ல வந்து. உள்ள நடக்கிற விஷயங்களும் ஹோஸ்ட் குடுக்குற சப்போர்ட்ல விக்ரம் நம்ம சேனல்ல விக்ரன வக்ரன்னு தான் நம்ம பேசியே இருக்கோம். சபரி செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படியே வெளுத்து வாங்கியிருக்கோம் நம்ம சேனல்லன்னு சொல்லும்போது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஷோ வந்து எப்பயுமே ஒரு ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு 4, 5 நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த கன்டென்ட் குடுக்குறவங்க இருந்தாங்கன்னா, பிளஸ் மைனஸ்க்குள்ள அது போகும். இப்போ மாயா சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா கூட, மாயா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, பூர்ணிமா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, அர்ச்சனா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, விஷ்ணு ஆனாரு. அப்புறம் சித்ரா மேம் அவங்க இன்னொருத்தர் இருந்தாரு. தினேஷ் நினைக்கிறேன். ஆனாங்க. அப்படின்னு ஒரு 4, 5 பேர் நல்லா கன்டென்ட் குடுப்பாங்க. அவங்களுக்குள்ள வரும். ஆனா போன சீசன் முழுக்க முழுக்க பாரு கமருதீன் தவிர வேற கன்டென்ட்டே இல்ல. அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு மேல மட்டும் தான் அந்த ஷோவ தள்ளுனாங்கன்னா, இந்த சீசன் காமன் மேன் அப்படின்னு சொல்ற இடத்துல யார 2 பேர் உள்ள தள்ள போறாங்க? அந்த 2 பேர் மேல கன்டென்ட் தள்ள போறாங்களா? எப்படி ஏன்னா தெலுங்குலயுமே வந்து செலிபிரிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. காமன் மேன்க்கான விஷயங்கள் செல்லுபடி ஆகல. அப்படின்னு சொல்லும்போது, இங்க எப்படி பண்ண போறாங்க? அப்படின்னு அந்த காமன் மேல தான் திருச்சி சானா உள்ள விட போறாங்களா? அப்படிங்கிறது தெரியலன்னும்போது, அப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எத்தன பேர் வருவாங்கப்பா? மொத்தம் 21 பேர்னா, அதுல 18 பேர் ஆ 18 பேர், 19 பேர் வந்து செலிபிரிட்டியா விட்டுட்டு, இந்த 2 பேர் காமன் மேனா 21 ஆக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அப்ப அந்த 18 பேர் யாரா இருப்பாங்கன்னா, ஆஸ் யூசுவல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்க போறாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜனனி அசோக்குமார், ஃபரீனா, குரேஷி, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வருவாருன்னு சொல்லக்கூடிய புவியரசன், அதுக்கப்புறம் வந்து விஜய் சித்து அப்படின்னும்போது, முக்கியமா விஜய் டிவில ஃபேமஸா இருக்கக்கூடிய மகாநதி சீரியல், பாரதி கண்ணம்மா சீரியல், அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஷோ இதுல இருந்தெல்லாம் எப்பயுமே வருஷம் வருஷம் உமேர்ன்னு அவரு குக் வித் கோமாளில போன ஷோ அவருது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. UMAIR உமேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு அப்படின்னும்போது, இவங்கலாம் வருஷம் அப்புறம் விஜய் சோபனா அவங்க போன வருஷமே வந்திருக்கலாம். ஆனா பாரு ஆல்ரெடி விஜய் பாரு இருந்ததுனால இவங்க போடல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா வராங்க அப்படின்னும்போது, ஸோ விஜய் ப்ராடக்ட்ஸா தான் உள்ள போடுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. அது எந்த அளவுக்கு யார் யாரு அப்படிங்கிறது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ். அப்புறம் இனியாவும் பேச்சும் இந்த வாட்டி இனியா அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். தேவயானி அவங்களோடது பொண்ணு. இனியா அவங்க. அவங்க பேர் நெறையவே இந்த வாட்டி அடிபடுது. எனக்கு தெரியல. இவங்கலாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ், கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல எப்ப வேணா மாறும். ஏன்னா காமன் மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிக் பாஸோட கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்ஸ் சொல்லப் போறாங்க. அதுவரைக்கும் அந்த ப்ரோமோட் மட்டும் தான் போயிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இதுல ஓரளவுக்கு விஷயங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா, இனியா, தேவயானி மேமோட பொண்ணு. அப்புறம் லக்ஷ்மி பிரியா, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், ஜனனி அசோக்குமார், விஜய் டிவி ப்ராடக்ட், ராமர், அவர் தெரியும் உங்களுக்கு ராமர். அப்புறம் ராஜ் பிரியன், தீபா, குரேஷி, டாலி இவங்களும் குக் வித் கோமாளின்னு நெனைக்கிறேன். டாலி, ராம், அப்புறம் சரத்து, அப்புறம் ஷாலின் ஜோயா இவங்க பேரும் அடிக்கடி அடிபடும். அதுக்கப்புறம் புவியரசன் இவங்க பேரெல்லாம் நெறைய அடிபடுது. பார்க்கலாம் இதுல யார் யார் வரப்போறாங்கன்னு. சரி ஓகேப்பா. அந்த காமன் மேன் ஷோ யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க? யார் ஆங்கர் அப்படின்னு பார்க்கும்போது, மாயாப்பா. மாயா பத்தி எனக்கு பெருசா என்னோட சேனல்ல எனக்கான ஐ மீன் நான் வந்து அந்த சீசன் ரிவ்யூ பண்ணல. பட் ஆனா அந்த சீசன்ல என்னோட ஃபேவரைட்ன்னு விஷ்ணுவையும், அர்ச்சனாவையும் தான் நான் சொல்லுவேன் என்னோட ஃபேவரைட்டா. மத்தபடி அந்த சீசன்ல மாயா, பூர்ணிமா டாக்ஸிக். பூர்ணிமாவும் கூட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே. அந்த காசு அவங்க எடுத்துட்டு போனப்ப ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க உள்ள வரும்போது. ஓரளவுக்கு எல்லார் கூடயும் மிங்கிள் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த டாக்ஸிக் மெயின்டெயின் பண்ணது அப்படின்னது பார்த்தீங்கன்னா, என்னால மாயா தான் எனக்கு வந்து அப்படி தெரிஞ்சாங்க. மேபி இதுல நெறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க அவ்ளோ மேனிபுலேட்டர். அவங்க பெஸ்ட் மேனிபுலேட்டர் அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெஸ்ட் மேனிபுலேட்டர். அவங்களால தான் அந்த ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பிரதீப் மாட்டுனாரு.